ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது வந்து 260 லிட்டரு சாம்சங் டபுள் டோரு. அதாவது ஓல்டு மாடல்னால் டைமர் வரும். இதில் வந்து பிசிபி போர்டு மாடல் வரும். அதாவது பல்புக்கு வந்து 12 வோல்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஃபேனு கம்ப்ரஸர் வந்து ஏசியில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாடல் வந்து சென்சார் கூட எல்லாமே வந்து சின்ன டிசி சென்சார் தான் வரும். இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி கம்ப்ரஸரில் யாரோ வந்து நிப்பிலெல்லாம் போட்டு கேஸ் சார்ஜிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து கேஸ் வந்து நிற்கல போல் இருக்குது. பின்னாடி பார்த்தோன்னா எங்கேயுமே லீக்கேஜ் எதுவும் தெரியல. சரின்னா ஒன்று வந்து நமக்கு கூலிங் காயிலனா லீக் இருக்கணும், இல்லைன்னா உள்ளே போகிற கண்டென்சர் பைப்லனா எங்கேயாவது லீக் இருக்கணும். கூலிங் காயில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டென்சர் தான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டென்சர் போடுறோம். இல்லை கூலிங் காயில் லீக் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கூலிங் காயில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு கூலிங் காயில் போடணும். இல்லை வெல்டிங் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா வெல்டிங் வைக்கிறோம். கூலிங் காயில் பார்த்தோன்னா எங்கேயும் வந்து லீக்கேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆயில் வாசனை இல்லை, எங்கேயும் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆயில் இது இல்லை, நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் அப்படின்னா இன்னொரு கண்டென்சர் தான் லீக்கு. ஸோ அது வந்து அவுட்ரு கண்டென்சர் வந்து நம்ம போடுறோம். அவுட்ரு கண்டென்சர்னால் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம வந்து 12 ரோல் கண்டென்சர் வந்து போடுறோம். மாமூலாக வந்து 220 லிட்டர்லேருந்து 350 வரைக்கும் இந்த 12 ரோல் கண்டென்சர் வந்து சரியாக போயிடும். அதுதான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுறது. இதுக்கு வந்து 12 ரோல் கண்டென்சர் போட்டுட்டு இது கம்ப்ரஸர் ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இது கண்டென்சர் வெல்டிங். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் டப்பாவில் போகும்ல ஒரு ரிங் மாதிரி ஒரு பைப்பு, அந்த பைப்பு கூட நம்ம பார்த்துட்டு அதுவும் ஒரு வேளை டவுட் இருக்குது அப்படின்னா அது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஏன்னா நாளைக்கு அதிலேருந்து கூட நமக்கு புதுசாக லீக் வந்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெஷ் அவுட் எல்லாம் நிறையா பண்ணுவோம். இது பண்ணுறப்போ திருப்பி அங்கே பிடிங்கிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு வேளை இப்போ தெரியலன்னா கூட நம்ம சேல் பண்ணினதுக்கப்புறமோ இல்லை கஸ்டமர் வீட்டில் போனதுக்கப்புறமோ திருப்பி வந்து கூட லீக்கேஜ் வரலாம். ஸோ அந்த பைப்பு கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். இதுக்கு வந்து ஒரு ரிங்கு, அதாவது ஒரு 2 அடி இல்லை 2.5 அடி அந்த லென்த் எடுத்துகிட்டு அதை அப்படி நம்ம ரோல் பண்ணுறப்போ நமக்கு வந்து அதே லென்த்து ஆல்ரெடி அது உள்ளே இருந்த பைப்பு லென்த்து வந்துடும். நமக்கு அந்த லென்த்து நம்ம மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வைக்கிறது தான் அது பைப்பு. அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஹீட்டு வந்து ஸ்டார்டிங் ஹீட்டு வந்து ஒரு வேளை ட்ரெயின் டப்பாவில் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த டப்பாவில் வந்து வாட்டர் நிறையாமல் இருக்கிறதுக்காகவும் இது வந்து நம்ம வைக்கலாம். ஏன்னா டிஃபோர்ட் சிஸ்டம் ஆன் ஆகி அந்த ஹீட்ரு ஆன் ஆச்சுன்னா தண்ணியெல்லாம் கீழே இறங்கும்ல, ஐஸ் கரைஞ்சி அந்த வாட்டரெல்லாம் வந்து டப்பாவிலேருந்து நிறைஞ்சி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பைப் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கம்ப்ரஸர்லேருந்து வெளியில் வர டிஸ்சார்ஜ் அந்த கம்ப்ரஸ் பண்ணி வர்றப்போ கேஸு ஓவர் ஹீட் ஆகும். அது அந்த இடத்துல இருந்து மேலே நமக்கு பாடி உள்ளே கண்டென்சருக்கு ஓவர் ஹீட்டாக உள்ளே போகாமல் இந்த இடத்துல கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்றதுனாலையும் அது அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பைப்பு மாத்திரம் கண்டென்சர் எல்லாம் வெல்டிங் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு வந்து நம்ம போடணும். ஏன்னா ஆல்ரெடி யாரோ ஃபில்ட்ரு வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நிப்பிள் போட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து கேஸ் நிற்கலை. ஏன்னா அவங்க பண்ணுறப்போ வந்து கண்டென்சராவது போட்டிருந்துருக்கணும். இதில் டபுள் வெல்டிங் ஆகிடும், காப்பர் டு காப்பர் ஐரனு. ஸ்டார்டிங் வந்து காப்பர் டு காப்பர் வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல காப்பர் டு ஐரன் ஒரு வெல்டிங் வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஃபில்ட்ரு
இதுனா 2 வெல்டிங் கணக்கு வரும். ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுறோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து மாமூலாக டைமர்னா அப்பக்கப்போ ஆன் ஆகும். பிசிபின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டிலே எடுத்துகிட்டு ஆன் ஆகும். கம்ப்ரஸர் ப்ரெஷர் எல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி செக் பண்ண தான், இருந்தாலும் நம்ம புது அந்த கன்வென்சர் கொடுத்தப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். கம்ப்ரஸர் ப்ரெஷர் நல்லா இருக்குது. பொதுவாக 170 172 நல்லா ப்ரெஷர் எல்லாம் நல்லா இருக்கும் அந்த கம்ப்ரஸருங்க. இதே கம்ப்ரஸர் 172 வந்து ஒரு 350 லிட்ரு கிட்டத்தட்ட 400 வரைக்கும் அது நல்லா சப்போர்ட் பண்ணும் அந்த கம்ப்ரஸரு. 250 260 அந்த கம்ப்ரஸர் கொடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரு வேலைங்க முடிஞ்சிச்சு. நம்ம வந்து செக்ஷன் வந்து ப்ரெஷ் அவுட் பண்ணல. ஏன்னு கேட்டோம்னா, நமக்கு வந்து இது வந்து பிளாக்கு அந்த மாதிரியான ஃப்ரிட்ஜு கிடையாது. ஜஸ்ட்டு கேஸ் தான் லீக்கேஜு. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபில்ட்ரு மாத்திரம் கண்டென்சர் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நிப்பிள் போட்டிருக்குறாங்க. அதை நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம். ஃபுல்லாக ஏர் எல்லாம் நல்லா இழுத்துட்டதுக்கப்புறம் கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இதுக்கு வந்து 134 கேஸ் தான். ஆன்டி மாஸ்டர் வந்து ஒன்று போடுறோம்.
கேஸ் சார்ஜிங் பண்ணுறப்போ கண்டென்சர் ஹீட்டு வந்து நமக்கு எத்தனை ரோ வருதுன்றதை கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணணும். ஃபில்டர் வரைக்கும் ஓவர் ஹீட்டு வரக்கூடாது. ஃபில்டருக்கு முன்னாடி பைப்புக்கு முன்னாடியே வந்து அது வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஃபுல்லாக. மேக்ஸிமம் வந்து 10 PSI வந்து சரியாக போயிடும், 10 பாயிண்ட்டு. ஹீட்டு நம்ம பார்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம உள்ளே வந்து காயிலில் வந்து எவ்வளோ தூரம் ஐஸ் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கூட செக் பண்ணிக்கலாம். ஆஃப் வரைக்கும் வச்சதுக்கப்புறம் லீக் கூட அதாவது ஸ்டார்டிங் ஒரு வாட்டி பார்த்துக்கணும், ஆஃப் கணக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்துக்கணும். ஒரு 2வது ரோவுக்கு வந்து நல்லா ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஸ்டார்டிங். அது ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகி 2வது ரோ வருது. இன்னும் ஒரு 20 இல்லைன்னா ½ அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காயில் மொத்தம் ஐஸ் நல்லா பர்ஃபெக்டாக கட்டிடும். இது பர்ஃபெக்டாக கட்டுச்சுன்னா தான் நமக்கு வந்து தெர்மாஸ்டார்டருக்கும் அந்த கூலிங் வந்து கரெக்டாக ஓட்டும், கட் ஆஃப் ஆகும். கம்ப்ரஸர் பவர் வந்து 0.5 அந்த ரேஞ்சு தான் எடுத்துக்குது. நம்ம சொன்ன ரேஞ்ச் வந்து இதுதான். அதாவது நமக்கு காயில் மொத்தம் வந்து பர்ஃபெக்டாக ஐஸ் வந்து ரிட்டன் பைப்புக்கு போகிற அளவுக்கு ஐஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து 100% வந்து கண்டிஷன் கிடைக்கும் ஃப்ரிட்ஜில். கொஞ்சம் 2 லைன் தான் கட்டுது, 3 லைன் தான் கட்டுதுன்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.